வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற மார்கழி 16ஆம் நாள் புதன்கிழமை பூராடம் நட்சத்திரம் சித்த யோகம் கன்னிகா லக்கினத்தில் இரவு 12 மணிக்கு புத்தாண்டு 2025 பிறக்கிறது. இந்த வருடம் பொதுவான பலன்களை பார்க்கலாம். திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும், குழந்தை வாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், ஊடகத்துறை, எழுத்துத்துறை, ஆசிரியர், கணிதம், ரசாயனம், ஆன்மீகம், ஜோதிடம், வழக்கறிஞர், புத்தகத்துறை, மருத்துவத்துறை ஆகியவற்றில் முன்னேற்றம் காணப்படும். குறிப்பாக மருத்துவத்துறையில் புதிய கண்டுபிடிப்புகளும் புதிய நோய்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது. கலைத்துறையினர் முன்னேற்றம் காண்பார்கள். உணவு உற்பத்தி அதிகரிப்பால் மக்களுடைய பொருளாதாரம் உயரும். மழைப்பொழிவு நன்றாக இருக்கும். வெப்பம் அதிகரிக்கும். இப்பொழுது மேசராசி பலன்களை பார்க்கலாம். இந்த ஆண்டு துவக்கத்தில் குரு குடும்ப வாக்குஸ்தானத்திலும், செவ்வாய் தாய் கல்வி ஸ்தானத்திலும், ருணரோக சத்துருஸ்தானத்தில் கேதுவும், பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதன் சந்திரனும், லாபஸ்தானத்தில் சனி சுக்கிரனும், விரயஸ்தானத்தில் ராகுவும் அமர்ந்திருக்கிறார்கள். மாத கிரகங்களை தவிர்த்து விட்டு பார்த்தால் முக்கிய கிரகங்களான சனி பகவான் மார்ச் 29 அன்று உங்கள் ராசிக்கு விரய சனியாக 7.5 சனியின் முதல் 2.5 வருடங்களுக்கு வந்து அமரவிருக்கிறார். அடுத்ததாக மே 14ஆம் தேதி குரு பகவான் உபஜயஸ்தானமான 3ஆம் இடத்திற்கு சென்று அமரவிருக்கிறார். மே 18 அன்று ராகு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் வந்து அமரவிருக்கிறார். கேது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு இடப்பெயர்ச்சியாகிறார். இதில் சனி, ராகு, கேது மூவரும் அசுப கிரகங்கள் என்று அழைக்கப்படுபவர்கள். இவர்கள் ராகு மட்டுமே உங்களுக்கு சாதகமான நிலையில் அமரவிருக்கிறார். குரு பகவான் முழு சுவர் என்று அழைக்கப்பட்டாலும் அவர் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருந்து 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு நகர்வது சிறப்பல்ல. இதில் மாத கிரகங்களான புதன், சுக்கிரன், செவ்வாய், சூரியன், சந்திரன் போன்றவர்களின் இடப்பெயர்ச்சியால் சில பலன்களில் மாற்றத்தை கொண்டு வரும். இந்த ஆண்டு ஒரு ராசிக்கு சனிப்பெயர்ச்சிக்கு முன்பு ஒரு பலனும், சனிப்பெயர்ச்சிக்கு பின் குரு ராகு கேது பெயர்ச்சிக்கு இடைப்பட்ட காலத்தில் ஒரு பலனும், மே மாத கடைசியிலிருந்து டிசம்பர் கடைசி வரையிலான 3 விதமான பலன்கள் அமையும். பலன்களை சொல்லும்போது கலவையாகத்தான் பலன்களாக வரும். வருடம் முழுவதும் ஒரே பலன்களாக இருக்காது. மே மாதம் 3ஆம் வாரத்திலிருந்து டிசம்பர் வரை 7 மாதங்களுக்கு ஒரே சீரான பலன்களாகவே அமையும். மேசராசிக்கான பலன்களை பார்க்கலாம். அசுவனி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் மற்றும் செவ்வாயை ராசிநாதனாக கொண்டவங்களுக்கு முதல் 3 மாதங்கள் அபரிதமான நல்ல பலன்களையே சந்திக்கவிருக்கிறீர்கள். இந்த காலகட்டத்தில் உங்கள் செயல்பாடுகளில் முன்னேற்றம், புத்திசாலித்தனம் அதிகரிக்கும். வருவாய் பல வழிகளிலும் வந்து சேரும். செலவுகள் கட்டுக்குள் இருந்தாலும் பங்குச்சந்தை, சூதாட்டம், தவறான பாலியல் தொடர்புகள் இவற்றால் பணமிழப்பு, பொருள் இழப்புகள் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடும். குடும்பத்தில் சுணக்கமாக நடந்து கொண்டிருந்த காரியங்கள் அனைத்தும் சுபமாக முடிவடையும். பல பிரச்சனைகளுக்கு இந்த 3 மாதங்களில் தீர்வுகளை காண்பது நல்லது. வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். மற்றவர்களிடம் ஒற்றுமையாக பழகி செயல்படுவீர்கள். நீண்ட நோய்கள் தொல்லை தராது. மருத்துவ செலவுகளும் குறையும். வேலையில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எல்லாமே சாதகமாக அமையும். உத்தியோக உயர்வுக்கு காத்திருப்பவர்களுக்கு அது கிடைக்கும். பணப்பயன்களை பெறுவீர்கள். இடமாற்றம் எதிர்பார்ப்பவர்களுக்கு மனம் போல் அமையும். புதிய தொழில் துவங்கும் முயற்சியில் இருப்பவர்கள் சாதகமான நிலையை அடைவார்கள். தொழில் விரிவாக்கம் நடைபெறும். லாப வரவுகள் உண்டாகும். புதிய ஆர்டர்களையும் புதிய வாடிக்கையாளர்களையும் பெறுவீர்கள். கணவன் மனைவியிடையே உறவுகள் சிறப்பாகவே அமையும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வர். ஒற்றுமை அதிகரிப்பதும் உறுதுணையாக இருப்பதும் நடைபெறும். கல்வி கற்கும் மாணவர்கள் இந்த ஆண்டு தேர்வுகள் நல்ல மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெறுவார்கள். வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும். புதிய திருப்பங்கள் உண்டாகும். புதிய முயற்சிகளில் இறங்குவீர்கள். இந்த 3 மாதங்களை சிறப்பாக பயன்படுத்தி வெற்றிகளை குவிக்க வாழ்த்துக்கள்.
மார்ச் 29 அன்று சனி பகவான் 12ஆம் இடமான விரய சனியாக 7.5 சனியின் முதல் 2.5 ஆண்டுகளாக அமையவிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் அதாவது குரு ராகு கேது இடப்பெயர்ச்சி ஆவதற்கு முன்பாக குருவின் கேதுவின் சாதகமான நிலைகளால் உங்களுக்கு இந்த 7.5 சனியின் தாக்கம் ஓரளவு குறைவாகவே காணப்படும். என்றாலும் சனி பகவான் தாக்கம் இருக்கத்தான் செய்யும். வெகு தூர பயணங்கள், பயனற்ற அலைச்சல், நஷ்டம், கட்டுக்கடங்காத சக்திக்கு மீறிய செலவுகள் உண்டாகும். மனதில் சங்கடங்களும் கவலைகளும் ஏற்படும். வேலையின்மை, தொழில் சங்கடங்கள், வருவாய் குறைவு ஆகியவை ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. மான கௌரவ பங்கம் ஏற்படும். சரியான முடிவெடுக்க முடியாமல் காரியங்கள் கெடும். மனைவி மக்களை விட்டு பிரிய நேரிடும். விருப்பத்திற்கு மாறாக வெளியூர், வெளிநாடு போக வேண்டிய சூழல் உண்டாகும். இந்த 2.5 ஆண்டுகளும் இது போன்ற பலன்கள் நடைபெற வாய்ப்புள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னது போல் குரு கேது சாதகமான நிலையில் இருப்பதால் இந்த கெடு பலன்கள் சற்று குறையலாம். மே 14 அன்று குரு பகவான் சாதகமான 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு நகர்வது சிறப்பல்ல. மே 18 அன்று கேது 6ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு வருவதும் சிறப்பல்ல. ஆனால் ராகு பகவான் 12ஆம் வீடான விரயஸ்தானத்திலிருந்து 11ஆம் இடமான லாப சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பது உங்களுக்கு நற்பலன்களை கொண்டு வந்து சேர்ப்பார். அதன் பிறகு வரும் 7 மாதத்திற்கான பலன்களை இப்போது பார்க்கலாம். மாத கிரகங்களின் நகர்களால் அவ்வப்போது இந்த பலன்களில் சில மாறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதால் மாதாந்திர ராசி பலன்களை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இந்த காலகட்டத்தில் உங்களை ஒருமுகப்படுத்தி கொண்டு உழைக்க துவங்குவீர்கள். மற்றவர்களை சரியாக எடை போடுகின்ற திறமை உண்டாகும். குடும்பத்தில் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். சுப நிகழ்ச்சிகளுக்கான முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். உறவினர்கள் உங்களின் தேவை அறிந்து உதவ முன்வருவார்கள். நற்குணம் மிக்கவர் என்ற நல்ல பெயரை எடுப்பீர்கள். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் சில தடை தாமதங்களை சந்திக்கலாம். ஓரளவு சமாளித்து மீண்டு வந்து விடுவீர்கள். பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக இந்த காலத்தை கடக்க வேண்டும். வீண் பழிகள், மற்றவர்களால் இடைஞ்சல்கள் ஏற்படும். மேலதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாக நேரிடலாம். புதிய வீட்டுக்கு குடிபெயரும் வாய்ப்பு உண்டாகும். பொருளாதார முன்னேற்றம் என்பது இருந்தபோதும் செலவுகள் சிரமப்படுத்தும். ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதால் முன் யோசனையுடன் நடந்து கொள்வது நல்லது. நட்பு, உறவு, எதிர்பாலினத்தவர் என கூடா நட்பை விலக்கிவிட்டு உங்கள் போக்கில் உங்கள் கடமையை செய்து வெற்றி பெற வேண்டும். வம்பு வழக்குகள் வந்தால் பெரிதுபடுத்தாமல் கடந்து சென்று விடுவது நல்லது. குழந்தைகள் மூலமாக உங்கள் மதிப்பு மரியாதை உயரும். கல்வி கற்கும் மாணவர்கள் தங்கள் உழைப்பை அதிகப்படுத்தி மனதை ஒருநிலைப்படுத்தி கற்றால் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். கடன் வாங்குவதையும் மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்திடுவதையும் தவிர்த்து விடுவது நல்லது. திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படலாம். ஜீவன தொழில்கள் மட்டுமல்லாத எதிர்பாலினத்தவர், லாட்ரி சீட்டு, யூக வணிகம் போன்றவற்றில் எல்லாம் கூட வருவாய் உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. சனி பகவானுக்கு எழுதியோமேற்றி வணங்கி வாருங்கள். மேலும் பெருமாளையும் முருகப்பெருமானையும் வணங்கி வாருங்கள். ஓரளவு கலவையான பலன்கள் என்றாலும் உங்களுடைய உழைப்பு, விடாமுயற்சி, முன் யோசனைகள் இவற்றால் உங்களுக்கு இந்த ஆண்டு வெற்றிகரமான ஆண்டாக மாற்றி காட்டுங்கள். இறைவன் அருள் என்றும் உங்கள் பக்கம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.